சார் ஆல்ரெடி வந்து ஒரு பேட்டியில் வந்து விஜய் அவர்களை பற்றி பேசியிருந்தீங்க. இப்போ என்னடானா படத்தில் ஒரு விஷயம் ஒன்று பேசணுன்றதுக்காக நான் அவர் வந்து ஜனநாயகன் நடிக்கிறாரு, நான் வந்து மக்கள் நாயகன் அப்படின்னு நடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி விஜய் அவர்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அவருக்கு ஏதாவது போட்டியாக வரணுமா? இல்லை சார் அவருக்கு போட்டியாலாம் நான்லாம் வர முடியுமா சார்? இல்லை அவரை பற்றி பேசினாதான் பெரிய ஆளா? அப்படிலாம் கிடையாது சார். அதெல்லாம் இல்லை, ஏன்னா கிடையாது. இப்போ ஆல்ரெடி அவரை பற்றி பேசியே நிறைய பேர் பெரிய ஆளாயிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. So, அந்த மாதிரி சார் நான் ஆல்ரெடி பெரிய ஆளு தான் சார். 6 அடி 3 சென்டிமீட்டர் இருக்கேன் சார். 106 கிலோ இருக்கேன் சார். நான் ஆல்ரெடி அவரோட வெயிட், அவரோட ஹைட்டு சார். அதாவது அவர் மிகச்சிறந்த நடிகர், மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா 92லேருந்து இன்னைய வரைக்கும் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு உச்ச நட்சத்திரம். அப்படிலாம் கிடையாது. எனக்கு உள்ள வருத்தம், எங்களுக்கு உள்ள வருத்தம் என்னன்னா, அவரை வந்து அடையாளப்படுத்தியது எங்களுடைய புரட்சி கலைஞர் கேப்டன் செந்தூரபாண்டி படத்தில். அதாவது 100வது படம் கேப்டன் பிரபாகரன், அவருடைய 101 102வது படமோ செந்தூரபாண்டி. செந்தூரபாண்டியில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பட்டி தொட்டியெல்லாம் விஜய் சார் வந்து தெரிஞ்சார். எங்களுக்குள்ள ஒரு ஏக்கம், அது ஒவ்வொருடைய கேப்டனுடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் உள்ள ஏக்கம் என்னன்னா, தலைவர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது வந்து பார்க்கலே அப்படிங்கிற வருத்தம் தான் எங்களுக்கு அவர் வந்து போட்டியே கிடையாது. கேப்டன் அவர்களே வந்து உடல்நிலை சரியில்லாத போது அவர் வந்து பார்த்துருக்கணும். ஏன்னா நீ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா செந்தூரபாண்டியில் கேப்டன் அவர்கள் சும்மா இருப்பார், விஜய் சார் வந்து ஆக்ஷன் பண்ணுவார், ஃபைட் பண்ணுவார். அந்த ஒரு பெருந்தன்மை எந்த ஹீரோவுக்குமே வராது. 100 படத்துக்கு மேலே அவர் நடித்து 100வது படம் சூப்பர் ஹிட்டு கேப்டன் பிரபாகரன். அடுத்த படத்தில் வந்து சும்மா உட்காந்துட்டு ஃபைட் பண்ண வைக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ எங்களுக்கு வந்து விஜய் சார் அது ஒரு சின்ன வருத்தம் தான். இப்போ எங்கள் அந்நியார் கூட வந்து எங்கள் விஜய் சாரை பற்றிலாம் எதுவும் பேசாதீங்கன்னு எனக்கு வந்து கூப்பிட்டு நேரடியாகவே அட்வைஸ் பண்ணாங்க. எங்களுக்கு இருந்தாலும் மனசு கேட்கல, கேப்டன் அவர்களை வந்து பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் தவிர